சாமானிய மக்களுடைய பார்வை, அவங்களுடைய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் பக்கம் ஒரு எட்டாக்கனியா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, ரூ. 5000 வித்த தங்கம், அடுத்து ரூ. 7000, அடுத்து ரூ. 9000, ரூ. 12000, ரூ. 12515 நேத்திக்கு விலை வந்துச்சு. சரி, இப்ப நெறைய பேர் நெனைக்கலாம், தங்கத்த வந்து வாங்காம இருந்தா ரேட் குறையுமா? அப்படின்னு கூட நெனைக்கலாம். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட வரும். ஆனா, கண்டிப்பா அது கிடையவே கிடையாதுங்க. ஏன் சொல்ல வந்தா, நம்ம கொரோனா டைம்ல 2020, 21ல பார்த்தீங்கன்னா, எந்த கடையிலுமே இல்ல. உலகம் முழுவதுமே ஃபுல்லா ஷட் டவுன்ல இருந்துச்சு. கடையே இல்ல, விற்பனையே இல்ல. 1 கிராம் தங்கம் கூட விக்கல. ஆனா, தங்கம் விலை ஏறிச்சு. 2026 ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே 30% விலை உயர்ந்து, ஒரு கிராம் ஒண்ணு ரூ. 16,000 மேல போயிடும். ஒரு சவரன் ஒண்ணு ரூ. 1,30,000 ஈஸியா எட்டிடும். அதனால நம்ம தங்கம் வாங்கலாமா? வேணாமா? இந்த விலை ஏறி போச்சே, ரூ. 1,00,000 வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பேனிக் அடையாம, நம்மகிட்ட இருக்கிற பணத்தில சாமானியர்கள் கூட ஆகட்டும், ஒரு 10 கிராம் வாங்கணும்னு நெனச்சிருக்கீங்க, அந்த பழைய ரேட்ல அப்படின்னீங்கன்னா, இப்போ ரேட் புது ரேட் வந்துருச்சு. அப்படின்றப்போ ஒரு 6 கிராம் தான் வாங்க முடியும். யோசிக்காதீங்க. 6 கிராம் கூட வாங்கி வைக்கலாம். ஏன்னா, பின்வரும் காலங்கள்ல தங்கத்தினுடைய விலைய யாருமே நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்து கொண்டே இருக்கும்.